ஐயோ என் பொண்ணை கொண்டுட்டீங்களே. ஐயோ என் பொண்ணு போயிட்டா, எங்களை விட்டு போயிட்டா. என் புள்ளைய கொண்டுட்டீங்களே, என் புள்ளைய கொண்டுட்டீங்களே. ஐயோ என் புள்ளைய கொண்டுட்டீங்களே. ஏன்னே உன்னை கண்ணு கண்ணு பெத்து வச்சிருந்தானே. இப்படி அநியாயமா எல்லாரும் சேர்ந்து மாறி கொடுத்துட்டீங்களே என் புள்ளைய. சித்தி சித்தி நீங்க பின்னாடியே சுத்தி வந்தா இப்படி மொத்தமா சேர்த்து பாடியில வச்சுட்டீங்களே. ஐயோ லட்சுமி பேசாத மாதிரி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் சொல்லி கூட்டிட்டு வந்து இங்க என் பொண்ணுக்கு கர்மாதி பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ இல்ல லட்சுமி, நான் சொல்றது கேளுமா. இவளுக்கு கொல்லி வச்சு இவ கட்ட ஏறிய போறத நினைச்சா என் 10 வயிறு பத்தி எரியுது. வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டும், நல்லா பாக்கட்டும். இனிமே நான் என் புள்ளைய பார்க்கவே முடியாது. அவளை எங்க முகத்தை பார்க்க முடியாம ஒரே அந்த உலகத்தை விட்டு போயிட்டாளே. செவந்தி நம்மளை விட்டு போல. அங்க பாரு செவந்தி, செவந்தி, செவந்தி. டாக்டர் ப்ளீஸ் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. ஃபார்மாலிட்டி ஃபர்ஸ்ட் மேடம், முதல்ல அதை முடிச்சிட்டு வாங்க. ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் பேசுறீங்க? சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட போலீஸ் தொந்தரவு பண்ணக்கூடாது, உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஹாஸ்பிடல்ல. அதே மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண கேசஸ் கூட. தயவு செஞ்சு இந்த பொண்ணை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு எங்க பொண்ணை காப்பாத்துங்க ப்ளீஸ். மேடம் ரூல்ஸ் பேசுறதா இருந்தா வேற ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுங்க. டாக்டர் இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா இந்த ஹாஸ்பிடல்ல நடக்கிறதே வேற. முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். என்ன சார் யோசிக்கிறீங்க? முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார், பண்ணுங்க. நர்ஸ் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் பயங்கட்டிட்டான். அத்தை தண்ணி குடிங்க. என் பிள்ளைய காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துருக்க. என் பிள்ளைய பாருங்கப்பா எப்படி கிடக்குறான். என் பிள்ளை என்ன பண்ணுவேன்? அழாதீங்க, டாக்டர் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என் பிள்ளை எல்லாம் பார்த்துக்கிட்டீங்களே, காப்பாத்துங்க. இங்க பாரு மா. செவந்தி, செவந்தி, அம்மா பாருமா. செவந்தி அப்பா, செவந்தி கண்ணதற்கு பாருமா. அண்ணே என் பொண்ண பாருண்ணே. ஒன்னாகமா ஒன்னாக. அம்மா செவந்தி, அம்மா பாருமா. செவந்தி இங்க பாரு. செவந்தி அம்மா பாரு. ஐயோ செல்லமே, தங்கமே, அம்மா செவந்தி. அவதான் நல்லா ஆயிட்டான்ல. சரி சரி சரி, அழாத லட்சுமி, நீ படுத்துக்க. என்ன மன்னிச்சிருங்க சித்தி. நான் ஏமா உன்னை மன்னிக்கணும்? நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பண்ண? உன் மனசுக்குள்ள இருக்கிறது இதுதானே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கல. இப்படி அறிவு கட்டத்தனமா இப்படியா ஒரு முடிவு எடுப்ப? இதுதான் பிரச்சனை. ஒரு வார்த்தை
ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, ஏன் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் இப்படி இருக்கீங்க? பரீட்சையில தோத்தா தற்கொலை, மார்க்க வாங்கலன்னா தற்கொலை, கேட்டது கிடைக்கலன்னா தற்கொலை. ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் வைராகியம்னா என்னன்னு தெரியாதா? இது இந்த கோலம் என்ன நல்லவா இருக்கு? இவ்வளவு பதறி போயிட்டோம். கேட்டது நியாயமானதா இருந்தா போராட்டம். அங்க இங்க மாக்கு சரியில்லைன்னா அது இதுன்னு பண்ணிக்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில தாண்டி ஒருத்தி ஏன் மாக்கு ஏன் கம்மி பண்ணிட்டீங்கன்னு கேஸ் போட்டா அவ புள்ளையா நீங்க புள்ளையா? ஐயோ, தைரியம் தான் வாழ்க்கைமா. அது இல்லன்னா எப்படி? எதுக்கு நீ போறந்த? எதுக்கு என் வயித்துல வந்து போறந்த? இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கா? இப்ப எதுக்கு பழிச்சு வந்த? இதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம். லட்சுமி, என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆமாண்ணே, இவ செத்தே போயிருக்கலாம். என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உனக்கு? நாங்களே புள்ள பொழைச்சு வந்துட்டாலே இருந்துகிட்டு இருக்கோம். போன உசுர் திரும்பி வந்திருக்கு. நீ என்னமோ வாய்க்கு வந்து எல்லாம் பேசிட்டு இருக்க. இவ ஏன் மருமகம் எதுக்கு சாகணும்? என்ன இப்ப சொல்றீங்க? ஏன் மருமகன் வார்த்தைக்கு வார்த்தை. அதுக்குதான் சொன்னேன் இவ செத்தே போயிருக்கலான்னு. இந்த பாரு லட்சுமி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உனக்கு. இன்னொரு தடவை அந்த வார்த்தை விட்ட அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ஆமா, அட சும்மா இருக்க மதனி. சின்ன பிள்ளையில இருந்து அன்புதான் செவந்திக்கு, செவந்திக்கு தான் அன்புன்னு இப்படி சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இப்ப எங்கேயோ இருக்கவள கூட்டிட்டு வந்துட்டு இந்த பயலுக்கு கட்டி வைக்கணும்னு பார்த்தா என் மக பாவம் என்ன பண்ணுவா இவ? அன்பு மனசுல வேற. ஆட நிறுத்துங்க. அன்பு மனசுல கத்திரிக்காய் இல்ல. ஊரு உலகத்துல நடக்காததா? சரி, கொஞ்ச நாள் போகட்டும், அமைதியா இருக்கலாம் நினைச்சேன். ஏதோ பொண்ணு பாக்குறீங்கன்னு சொன்னீங்க. எங்க போயிட போறாங்க? எப்படி இருந்தாலும் தாய் மாமா உறவு வேணும்னு நினைப்பாங்க நினைச்ச அமைதியா இருந்துட்டா நீங்க என்னடானா நிச்சயம் வரைக்கும் போயிடுவீங்களா? கேட்டா காதலு கத்திரிக்காய் வெங்காயம். இவங்க மனசுல ஓடுறதுலாம் வேறப்பா. இதே 4 காசு பணத்தோட வந்திருந்தப்பா நம்மள இப்படி நடத்த மாட்டாங்கப்பா. இவங்க கால அட்டி பொழைக்கணும் இல்ல, என்ன சொன்னாலும் கேட்பாங்க நினைப்பா உங்களுக்கு. அதனாலதான் இப்படி நடத்துறாங்க. ஏண்டி சாகணும் சொல்லிருந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செத்துருக்கலாமே. எதுக்கு நீ இப்படி தனியா சாகணும்? நீ போயிட்டா நாங்க என்னடி பண்ணுவோம்? லட்சுமி, முதல்ல இந்த பேச்ச நிறுத்துறியா? என்னத்தை விட சொல்றீங்க? என்னத்தை விட சொல்றீங்க? மருமகளை கூப்பிட்டுட்டு இந்த பிஞ்சு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்படி அம்மாவோடு விட்டுட்டா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? இதுவே நம்ம ஊரா இருந்தா இந்த மாதிரிலாம் நடக்குமா? கேக்குறதுக்கு நாதி இல்ல தானே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. இந்த பாரு, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. மாப்ள, நல்லா டப்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்க. மூச்சுக்கு 300 தடவை செவந்தி செவந்தின்னு கூப்பிடுவீங்களே. உனக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா வாங்கி வாங்கி கொடுத்தீங்களே, எதுக்கு? என் மக்களை சாமானிக்கமா? சொல்லுங்க மாப்ள, சொல்லுங்க. என்ன டீச்சர் பாடமா சொல்லி கொடுத்தாங்களா? காசு இருக்க வீடா பாருன்னு சொன்னாங்களா? வசதியா வாழா நல்ல பொண்ணா கிடைக்கும்னு சொல்லிருப்பாங்க. ஏன் உள்ளத சொன்ன உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? சொல்லி கொடுத்திருப்பாங்க. காசு பணம் இல்லாத அத்தை வீடு எதுக்கு, அத்தையோட மக எதுக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அத்தை பாருங்க, அத்தை ஆள் ஆளுக்கு சித்திய கூட சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படி அவங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? அன்பு விட்டுட, அவங்க பேசட்டும். இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு மதனி? அதான் எல்லாம் தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. செவந்தி, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா இவங்க சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி தெரியுது. செவந்தி, ஏன் அமைதியா இருக்க? என்னைக்காவது ஒரு நாளாவது உனக்கு இந்த எண்ணம் வர மாதிரி நான் நடந்திருக்கேனா? என்னப்பா பேசுற? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறிய? அத்தை மகன் அவன் ஆசைப்பட்டது தப்பா? ஐயோ, ஏன் எல்லாருமே தப்பா பேசுறீங்க? சித்தி, எனக்கு வெண்பா வேற சிவந்தி வேற இல்ல சித்தி. இத இவங்களுக்கெல்லாம் எப்படி சித்தி நான் புரிய வைப்பேன்? சித்தி, இன்னும் சொல்ல போனா இவன் இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு கூட எனக்கு தெரியாது சித்தி. எனக்காக விஷத்தை குடிச்சு ஏன் சித்தி
எல்லாரும் என்ன சுத்தி வளைச்சு இப்படி பேசுறாங்க. போதா குறைக்கி உங்களை வேற காசு பணம் அது இதுன்னு சேர்த்து வச்சு பேசுறாங்க. சித்தி, உங்க தலைமையில சத்தியமா சொல்றேன் சித்தி, அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அது உங்ககிட்ட தானே சித்தி முதல்ல சொல்லியிருப்பேன். கூட விளையாடினவள வெண்பா மாதிரி பார்த்த பொண்ண எப்படி சித்தி என் பொண்டாட்டின்னு நினைச்சு பார்க்க முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி. இங்க பாரு அன்பே, நீ என்ன வியாக்கியான வேணா பேசு, ஆனா அவன் இத்தனையும் சொல்லி உனக்கு அடுத்து பேச வார்த்தை இருக்குன்னா தப்பு ஏன் புள்ள மேல இல்ல, உன் மேலதான். இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. செவந்தி, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன், அன்பு அப்படி நினைச்சு அவ தான் பொண்டாட்டின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இது இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காது. அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு தயக்கமும் இல்ல, யாரும் தடுக்கவும் இல்ல. அவன் மனசுல உன்னை ஒரு தங்கையா நினைக்கிறப்போ எப்படிமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? செவந்தி, அன்பு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அவன் மனசுல என்ன நினைச்சானோ அது சொல்லிட்டான். இதுக்கு பிறகும் அவன் தான் வேணும், அவன் கூட தான் வாழணும், அவன் தான் புருஷனா வரணும்னு நீ நினைச்ச இப்பவே சொல்லு. அவன்கிட்ட நான் பேசுறேன். நான் சொன்னா என் மகன் தட்ட மாட்டான். இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே தட்ட மாட்டான். ஆனா அவனை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இருப்ப. அவன் எனக்கு தெரியாது. இந்த பாரு, உன் மனசுல இருக்கிறது ஒலிக்காம தைரியமா சொல்லு. ஆமா, எனக்கு அன்புதான் வேணும்னு தைரியமா சொல்லு. இப்ப இந்த நொடியில ஏன் புள்ள உன் கழுத்துல தாலிய கட்டுவான்? சொல்லு செவந்தி, உன் மனசுல உழுது இப்ப வச்சு எல்லாரும் முன்னாடி சொல்லு. உன் அத்தைய சொல்லுதுல, நான் சொன்னா அன்பு உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு. சொல்லுமா, உன் அத்தை உனக்கும் உனக்கு பிடிச்ச அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கம்மா. செவந்தி, வாய் தந்து சொல்லுமா, இதை விட்டா உனக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சொல்லு, கேக்குறாங்கல்ல, சொல்லுமா, சொல்லு. அப்புறம் என்ன, என் மகத சொல்லிட்டாங்க. சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. மாமா, அத்தை மகன்ற ஸ்தானத்தை தாண்டி நீ எனக்கு பெரிய இடம் கொடுத்திருக்க. அது தெரியாம பைத்தியக்காரித்தனமா இப்படி பண்ணிட்ட. சாரி மாமா. சாரி சித்தி, என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா என் மேல உள்ள பிரியத்துல அப்படி கோவமா பேசிட்டாங்க. எனக்காக அவங்கள மன்னிச்சிடுங்க சித்தி. என்ன இது பெரிய மனுஷி மாதிரி அது இது பேசிக்கிட்டு? லட்சுமி தானே பேசுனா, அவ பேசாம யாரு பேசுவா? நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சு சித்தி. என் மேல மாமாவுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்து அது என்கிட்ட சொல்ல கூட கூச்சப்பட்டிருக்கலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா அப்படி இருந்தா மாமா அதை உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. அத நான் யோசிக்கல. சித்தி, நீங்க உங்க விருப்பப்படியே மாமா நினைச்ச மாதிரியே நந்தினியை கட்டி வைங்க. சாரி மாமா. சாரியா லூசு, இனிமேல் இப்படி எல்லாம் செய்யாதம்மா. மன்னிச்சிடுங்க மாமா. சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத.
டேய், முதல்ல போய் டாக்டர் பாரு. தைரியமா டிஸ்சார்ஜ் பண்றதா இருந்தா உடனே கூட்டிட்டு போலாம். ஆ? சரி, சித்தி. நானும் சித்தி எப்பவும் கூடவே இருப்போம் சரியா? ஆ? ஏன் புள்ள உன் கழுத்துல தாலிய கட்டுவான்? விஷத்தை குடிக்கிறாளா? விஷத்தை நமக்கு சேர்த்து கொடுத்திருந்தா எல்லாரும் ஒன்னா போய் சேர்ந்து இருக்கலாம். அப்பவாது மதுரை குடும்பம் நல்லா சந்தோஷமா இருந்திருக்கும். எதுக்குங்கிற? எதுக்கு நாம சாவணும்? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அந்த குடும்பத்தை எத்தனை பேர் நான் காலி பண்ற பார். நீ விட பார். அப்படியே கிழிச்சா நீ ஒழுங்கா ஆம்பளையா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுக்குமாயா? நல்ல உலக்க மாதிரி புருஷனை வச்சுக்கிட்டு காலம் பூரா அவங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டிய நிலைமை எனக்கு. ஐயோ கடவுளே, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பூ மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்தானே, அந்த பூவை வேரோட புடிக்கிட்டு போவல பார்த்தாளுங்க. பாவி, வேரோட கிள்ள முடியாது, மரத்தோட புடுங்குவேன். ரொம்ப புரிஞ்ச மாதிரி பேசாத. இந்த சப்பாத்தி மாவே அவங்க போட்ட பிச்சைதான். கௌரவமா ஆம்பளைய வேலை பார்த்திருந்தா நம்ம கையிலயும் 4 காசு இருந்திருக்கும். இப்படி கேவலமான நிலைமை வந்திருக்குமா? நம்ம சோத்துல பங்கு போட்டு திங்கிறவங்களுக்கு நம்ம மகனை கொடுத்தா வாழ்க்கை நல்லாவா இருக்கும்னு மதுரை நினைச்சிருக்கு. அதான் கண்ணும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிருச்சு. ஆனா மதனி இந்த மாதிரி செய்யும் நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலையா? எங்க ஒருத்தி மாமா மாமான்னு உசுரா இருந்து உயிரை கொடுக்கறதுக்காக போனாலே, அவ மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அன்பு ஆசைப்பட்டான். அது இதுன்னு ஏதோ கதை அளக்குறாங்க. தலை எழுத்து பெத்து போடாத பிள்ளைங்களுக்கே அம்மாவா? அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு மதனி போராடுதே. நான் பெத்த பிள்ளைக்காக நான் எவ்வளவு போராடுவேன். அது கூட எனக்கு வருத்தம் இல்ல. நம்ம குழந்தை விஷம் குடிச்சு சாவ கிடக்குறா. அங்க வந்து நீதி நேர்மை நியாயம்னு அன்பு பையன் சந்தோஷத்துக்காக அவளும் தான் கல்யாணம் பண்ணி போய் சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம போய் சாவணுமா? நம்ம பெத்தது அப்படி மனசுக்குள்ள பெரிய தியாகி நினைப்பு. அத்தனை பேர் முன்னாடியும் அவன் மாமா தான் வேணும்னு சொல்லியிருந்தா இந்நேரம் இவ கழுத்துல அன்பு தாலி கட்டி இருப்பான். ஆசைப்பட்டவங்களுக்கு தான் கட்டி வைக்கணும்னு மாதிரி சொல்லுது. அப்ப நம்ம பொண்ணு செவந்தி அந்த அன்பு ஆசைப்படலையாமா? அது இவங்க கண்ணுக்கு தெரியலையாக்கோ? ஏய், நம்ம பொண்ணு லூசுடி. நீ அவளுக்காக பேசுற தெரியாம அத்த அன்புவே நந்தினிக்கே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்க. இவளுக்கு என்னன்னு சொல்றது? இங்க பாருங்க, செவந்தி 1000 சொல்லட்டும். எப்ப அந்த அன்புக்காக அவ விஷத்தை குடிச்சாலும் அந்த நிமிஷமே அந்த நொடியே நான் முடிவு பண்ணிட்டேன். என் மகளுக்கு அந்த அன்பு தான் மாப்பிள்ளை. இப்ப சொல்ற கேட்டுக்கையா, மதனி கல்யாண ஏற்பாடு நல்லா சந்தோஷமா பண்ணட்டும். ஆனா தாலி ஏற போறது அந்த நந்தினியோட கழுத்துல இல்ல, என் மக செவந்தியோட கழுத்துல. அன்புக்கு சித்தியா இருக்க அந்த சாரலாக்கே இவ்வளவு இருக்கும் போது நான் லக்ஷ்மி, என் செவந்திக்கு நான் அம்மாவா இருக்கேன். எனக்கு எவ்வளவு இருக்கும் பாக்குறேன். நானா அந்த சாரதாவான பாக்குறேன். நந்தினி, என்னடி இது? அதான் குடிகாரின்னு சொன்னாங்கல்ல, அந்த வீட்டுக்கே குடித்தனம் பண்ண போறேன். பிடிக்காத மாமியாரோட உன் வாழ்க்கைய ஓட்ட போறியா? இல்லடி, பிடிக்காத மாமியாரோட நான் இருக்க போல. எனக்கு ரொம்ப பிடிச்ச என் அன்பா வீட்ல அவனுக்கு பொண்டாட்டியா இருக்க போறேன். ஹாஸ்பிட்டல் அத்தனை பேர் முன்னாடியும் நான் செவ்வந்தி கழுத்துல தாலி கட்ட சொன்னா அவன் கெட்டுவான்னு அவங்க எந்த நம்பிக்கையில சொன்னாங்க? அதுவும் உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே. அங்கதான் அவங்க பாசத்தை அகம்பாவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. அப்படி அவங்க சொன்னா அன்பு ஏன் சும்மா இருக்கணும்? சித்தி என்ன பேசுறீங்க? நீங்க சொன்னா நான் செவந்திய கட்டிக்கணுமான்னு கேட்டிருக்கலாம்ல. அப்படி கேட்காததா உன்னோட பெருந்தன்மடி. அந்த பெருந்தன்மையை தான் அவங்க பாசங்கிற பேர்ல விளையாடுறாங்க. எல்லாம் நான் தான் நினைக்கிற அவங்களுக்கு
தான் பேச்ச அவங்க வீட்ல யாரும் தட்ட மாட்டாங்கங்கிற அவங்க நினைப்புக்கு நான் பாடம் எடுக்கணும்ல. இது ஒரு சீப் சைக்காலஜி டி. சித்தியா போன ஐ மீன் 2ஆம் தரமா போன எல்லாருக்குமே இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். எங்க நம்மள புள்ளைங்க அம்மாவா நினைக்க மாட்டாங்களோன்னு ஏங்கி அதுவே ஒரு பிரச்சனையாகி பாசங்கிற பேர்ல என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க அடிச்சது என் கண்ணத்துல. ஆனா நான் அடிக்க போறது அவங்க மனசுல. அவங்களுக்கு என்ன பண்ண வலிக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு தெரிய வைப்பேன். குட் மார்னிங் சார். சார், இன்னைக்கு உங்க அப்பாயின்மெண்ட் சொல்லட்டுமா? இன்னைக்கு மார்னிங் 11:30க்கு ஆபீஸ் விஷயமா மிஸ்டர் சந்திரசேகர் கூட உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஆஃப்டர்நூன் 12 o'clock நீங்க ஜெர்மன் எம்பசிக்கு விசா விஷயமா போகணும்.